ஓகே கைஸ், ஐ ஆம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்டு கேரளாவில் சுச்சுவேஷன் இன்னும் வேர்ஸ்ட்டாக தான் இருக்குது. மழை நின்றுடுச்சுன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் அந்த லேண்ட்ஸ்லைடில் நடந்த சேதாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈடுகட்டவே முடியாது. ஒரு 400 பேர்கிட்ட இறந்துருக்காரு தான் நியூஸில் பார்த்தேன் நான். ஃபீலிங் ஸோ சேட் ஃபார் வயநாட். நம்ம நிறைய ட்ராவல் பண்ண ஒரு இடம் கேரளா சைடு வயநாட். இப்போ கூட ரீசெண்டாக நான் வயநாட் போயிருந்தேன் லாஸ்ட் மந்த்து. ஸோ இது என்ன சொல்கிறதுனா, இது நம்ம கவர்மெண்ட்டை திட்ட முடியாது, மக்களையும் அங்கே எதுவும் சொல்ல முடியாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு நேச்சுரல் ஃபினாமினான். ஸோ அப்படி இருக்கும்போது வி ஷுட் ரெஸ்பெக்ட் இட், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண முடியாது. அண்ட் ஹோப்ஃபுல்லி கவர்மெண்ட் அதுக்கான மெஷர்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ், ஸோ டைம் பார்த்திங்கன்னா வாட்ச் கட்டில் 6:30 மணி கரெக்டாக. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 6 மணிக்கு ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் அப்படின்ற ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ட்விட்டரில் லிங்க் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். யூடியூப்பில் ஓப்பன் பண்ணேன், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணேன். சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு நம்ம ஒரு லைவ் ரியாக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆப்வியஸ்லி நான் வீடியோட முன்னாடியே நான் சொல்லிடுறேன், என்ன அப்படின்னா ரியாக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். என்னால் ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா போட முடியாது. ஆப்வியஸ்லி டி சீரிஸ் நமக்கு காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. நம்ம வளன்னு எதுவுமே பேசாமல் டைரெக்டாக ரியாக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸ்பார்க் லிரிக்கல் வீடியோ த கோட் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிலீஸ் பண்ணி 30 மினிட்ஸ் ஆகுது. 3,41,000 வியூஸ் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அண்டு கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க, என்னென்னோ போட்டிருக்காங்க. கடவுளே, யுவன் என்னத்தை குக் பண்ணியிருக்காருன்னு தெரியல. நல்லா இருந்தால் சந்தோஷம். ரெடி, 3, 2, 1. தளபதி நல்லா இருக்கு. பீட்டு ஒரு மாதிரி ஆஃப்ரோ பீட்டு தான். தளபதி மாதிரியே தெரிலங்க, அவ்வளோ டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. இங்க டான்ஸை காணமே. அனிமேஷன் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. சொல்றேன், போடு போடு. டிஜிட்டல் டிஏஜிங் டெக்னாலஜி நல்லா கிளியரா தெரியுது. ஒரு மாதிரி ஃபேஸ் அமுங்கின மாதிரி இருக்கு. எனக்கு பர்சனலா அப்படிதான் ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு இந்த ஃப்ளூட் மியூசிக். ஒரு கைண்ட் ஆஃப் லைட்டா வருது வைபு. டபுள் மீனிங். ஏதாவது பேங்கரா. ஆக்சுவலி இந்த படத்துல தளபதி அவர்களோட சன் கேரக்டர் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணுமே பாட்டில். அதானே பார்த்தேன், ஏதோ ஃபினிஷிங்கில் ஏதோ வைப்பாங்கன்னு நினச்சேன். கொரியோகிராஃபர் ராஜு சுந்தரம் மாஸ்டர். ஓகே, கேட்டாச்சு. நான் லைட்டாக இதை குடிச்சிக்கிறேன் கைஸ். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் தளபதி படங்களில் ஒரு பாட்டாக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், நம்ம என்னத்தை ரிவ்யூ பண்ணினாலும் அப்படியே நெருப்பு மேலேயே நின்றுட்டு ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, ஒன்று நல்லா இருக்குன்னு சொன்னால், உண்மையாகவே நல்லா இருந்தாலும் தளபதி பிடிக்காதவங்க, என்ன பிடிக்காதவங்க வந்து கமெண்ட்டில் கதறுவாங்க. இன்கேஸ் சாங் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால், என்ன ப்ரோ நீ தளபதி ஃபேனாக இருக்க, நீயே இப்படி சொல்லாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறது தானே சொல்ல முடியும். ஸோ விசில் போடு சாங்குக்கும் நான் ஹானஸ்ட்டாக தான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அதை விட பெட்டராக எனக்கு சின்ன சின்ன கண்கள் தெரிஞ்சது. இப்போது இந்த பாட்டு ஸ்பார்க் அப்படின்னு வச்சுருக்காங்க. யுவன் வாய்ஸ் நல்லா இருக்குது. அந்த ஃப்ளூட் யூஸ் பண்ண பிஜிஎம் நல்லாயிருக்கு. ஒரு ஜங்கிள் வைப்ஸ் பார்த்திங்கன்னா கொண்டு வருது. அங்கங்கே பீட் பார்த்திங்கன்னா ஆஃப்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் என்டையர்லி ஆஃப்ரோ பீட்ஸ் தான் நினைக்கிறேன். மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் சூப்பராக இருக்குது. ஃபீமேல் வாய்ஸும் நல்லா இருக்குது. லிரிக்கல் வீடியோவில் யூஸ் பண்ண அந்த ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் அதுவும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தை நம்ம பேசுவோம். சாங் எப்படி இருக்குது, கேட்ட உடனே அந்த ஒரு இம்ப்ரெஷன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்களா?
உண்மையாகவே ஃப்ராங்காக சொல்ல போனால் ஒரு அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு கிடைக்கல பெருசாக. நான் ஆக்சுவலாக இது என்ன நினச்சேன்னா ஒரு இந்த சாங் மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனா என்ன சொல்கிறது, இப்போ நார்மலாக யுவன் மியூசிக் பண்ணுறாரு, வெங்கட் பிரபு படங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கும் ஒரு பாட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் திட்டம் போடு அந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். அதில் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு செம்ம வைபான ஒரு பாட்டு. அதே மாதிரி பிரியாணி படத்தில் ஒரு சாங் இருக்கும், அந்த பார்ட்டி சாங்கு, பேவாக் பெண்கள் ப்ளூயிஷ் கண்கள் தொட்டால் என்ன கெட்டாவிடும், அது ஒரு செம்ம வைபான ஒரு பாட்டு. அண்ட் இப்போ வரைக்குமே கோட்டில் ரிலீஸ் பண்ண 2 பாட்டில் இந்த மூணாவது பாட்டோட சேர்த்து எனக்கு சின்ன சின்ன கண்கள் தான் எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு when compared to these 3. இதில் தளபதி அவர்களோட லுக் டிஜிட்டல் டிஏஜிங் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் இது கிளியராகவே தெரியுது. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி உள்ளே போன மாதிரி இருக்குது. சரி, தளபதியும் ரிசம்பிள் ஆகுது, உள்ளே போன மாதிரி இருக்குது. மேபி பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஃபோனில் பார்த்ததால் அப்படி இருக்கான்னு தெரியல. எனக்கு இன்னொரு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, மீனாட்சி சௌத்ரி லாஸ்ட் வீடியோவில் நான் மாளவிகா மோகன்னு சொல்லிட்டேன். ஸோ மீனாட்சி சௌத்ரி அவங்க தளபதிக்கு இந்த படத்தில் கரெக்டான பேர் இல்லாத மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னா, தளபதி அவர்களோடு கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் ஏஜ்டாக தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ரெண்டாவது என்னென்னா, சமந்தா அப்படி இல்லைன்னா கீர்த்தி சுரேஷ், காஜல், ஸோ இவங்களெல்லாம் யாராவது இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கலாம். எனக்கு மீனாட்சி சௌத்ரி ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு இது கொடுத்ததுலேருந்து அனௌன்ஸ்மெண்ட்டு அப்போதுலேருந்து நான் இதை சொல்லியிருந்தா இருக்குது, அந்தளவுக்கு பேராக எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு. சாங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெருசாக எதுவும் கிடைக்கல. மேபி காரில் ஏதாவது வைப் பண்ணிகிட்டே போனால் ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த லாஸ்ட்டில் அந்த ஃப்ளூட் மியூசிக் வருது இல்லை, அது எனக்கு தெரிஞ்ச ரீல்ஸில் செம்ம வைரல் ஆகும். ஏன்னா அது நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ஜங்கிள் பீட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார் ரிவீலிங் ஷாட்ஸு, பைக் ரிவீலிங் ஷாட்ஸு, சினிமாட்டிக் ஷாட்ஸுக்கெலாம் நம்ம பசங்க ரீல்ஸாக போட்டு தள்ள போகிறாங்க, இன்க்ளூடிங் நான். அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓவராலாக வென் கம்பேர் டு விசில் போடு சின்ன சின்ன கண்கள், எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது சின்ன சின்ன கண்கள், ரெண்டாவது பிளேஸில் இருக்கிறது என்ன சாங் சொல்லலாம், விசில் போடு சொல்லலாமா, விசில் போடு கூட எனக்கு செகண்ட் ஆஃப் அந்த எண்டிங் நல்லா பிடிக்கும். ஓகே, ரெண்டாவது பாட்டு வென் கம்பேர் டு விசில் போடு டெக்னிக்கல் வைஸும் சரி, வோக்கல்ஸ் அந்த மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்பார்க் செகண்ட் பிளேஸில் வச்சுக்கலாம், தேர்ட் நம்ம விசில் போடு வச்சுக்கலாம். தெரியல, அதை கேட்க ஒரு வைப் ஆகும்னு நினைக்கிறேன். லெட் சி. இன்னும் ஒரு பெரிய வாவ் ஃபேக்டரை எதிர்பார்க்குறேன் நம்ம விபி சைட்லேருந்து. அண்ட் டிஜிட்டல் டிஏஜிங் தளபதி இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரோல்ஸ் வருது. ஸோ படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. யுவன் அவர்களே, ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர். ஏன்னா தளபதி படங்கள் அவரோட லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து சினிமா கெரியரில் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகருக்கு ஒரு படத்தில் பாட்டு எல்லாமே ஹிட் ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு தளபதி மட்டும்தான். எப்படி இருந்தாலும் அவருக்கு பாட்டு பார்த்தீங்கன்னா அமைஞ்சிரும். ஒரு படத்தில் ஏதாவது ஒரு 2 பாட்டாவது வைரலாக ஹிட் ஆகிடும் அவரோட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தே. மற்ற நடிகர்களுக்கு எனக்கு தெரியல, பட் நான் பார்த்த வரைக்கும் தளபதிக்கு அது எப்போவுமே அமையும். கோட் படம் ஐ திங்க் யுவன் அவர்களோட பெஸ்ட்டாக இது இருக்க போகிறது இல்லைன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. மேபி இன்னும் 2-3 பாடல்கள் இருந்தால் அதில் மேபி ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியல கைஸ், என்னோட பர்சனல் சஜஷன் அண்ட் பர்சனல் இது நான் சொல்லிட்டேன். இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸ் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. இவங்களெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. யுவன் அவர்களோட மியூசிக் பற்றிலாம் குறை சொல்கிறதுக்கு எனக்கு பர்சனலாக இது ஃபீல் ஆச்சு. நான் சொன்னேன், இதை நான் எதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்கவும். அண்டு தட்ஸ் இட். ஸோ இந்த பாடல்கள்லாம் பார்க்கும்போது என்னோட அடுத்த 2-3 சாங்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆல்பம் மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் அது யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே பொறுமையாக பண்ணிட்டு இருக்கேன் பேக்ரவுண்டில். ஸோ அது வரும்போது என்னோட பெஸ்ட் நான் கொடுத்த ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கேன். சினிமா ரேஞ்சுக்கெலாம் வருமானு கேட்டிங்கன்னா தெரியல. நான் எப்போவுமே என்னோடய ஒர்க்ஸை நான் அப்ரிஷியேட் பண்ணிப்பேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். ஸ்டே டியூன். நம்மளோட சாங்ஸும் கூட விரைவில் வரும். அண்டு ஹோப்ஃபுல்லி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தளபதி படங்களுக்கு நானும் ஒர்க் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஒரு லிரிக்ஸ் எழுதி கொடுக்குறதோ சம்திங் ஏதோ ஒன்று. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.